சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற டிக்கெட் ஃபினாலேவுக்கான 4வது ஃபைனல்ஸ் சூஸ் பண்றாங்கல்ல. இது ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு டஃப்பான ரவுண்டா இருக்கு அப்படிங்கிறது ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. அதுலயும் ஒரு கண்டஸ்டன்ட்டும் பாடும்போது அவங்கள பார்த்து ஜட்ஜஸ் கொடுத்துடைய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா அபிஷேகா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா இவங்க 3 பேருமே லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான டிக்கெட் ஃபினாலை வின் பண்ணி அவங்க ஃபைனலிஸ்ட் சேர்ல போய் உட்காந்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடியது 2 சேர் தான். அந்த 2 சேருக்கு நிறைய போட்டி இருக்கு. சுமன்ராஜ் இருக்காங்க, தன்வி இருக்காங்க, அபிஷேகா இருக்காங்க, மோக்ஷிதா இருக்காங்க, ஜினோஜ் இருக்காரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுல டஃப்பான கண்டஸ்டண்டா யாரு போய் அடுத்த 2 பிளேஸ்ல உட்கார போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வைக்கக்கூடிய சுற்று இருக்கு இல்லையா, அதை ஒரு சேலஞ்சிங்கான சுற்றாவும் ரொம்ப ஒரு கடினமான சுற்றாவும் மாத்திட்டாங்க. போன வாரம்லாம் போட்டியாளர்கள் ஒரு பாட்டு பாடினா போதும். ஆனா இந்த வாரம் வெர்சடைல் சேலஞ்ச் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு போட்டியாளர் 2 பாடலை பாடணுமா. வெர்சடைல்னா என்ன? பன்முக திறமை, அதாவது எந்த ஜானர்ல பாட்டு கொடுத்தாலும் அவங்க பாடணும். அப்படி இருக்கும்போது மீதி ஃபைனலிஸ்டுக்கு அடிச்சிக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல ஒரு போட்டியாளர்களும் ஒன்னு மெலடி, ஒன்னு குத்து, ஒன்னு மெலடி, ஒன்னு ஃபோக் சாங் அப்படிங்கிற மாதிரி 2 சாங்கா பிரிச்சு பாடுறாங்க. அப்படின்னா ஒரு போட்டியாளர்களும் கண்டிப்பா 2 சாங் பாடியே ஆகணும். அந்த 2த்துல அட்லீஸ்ட் 1ஆவது பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜட்ஜஸோட எக்ஸ்பிரஷனா இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த வாரம் ஒரு போட்டியாளர்களும் 2 சாங்கையும் சூப்பரா பாடி ஃபைனலிஸ்ட் ஆகிட்டு உள்ள போய் உட்காந்துடலாம். அப்படி இல்லைனா 1 பெஸ்டா பாடி 1 ஒஸ்டா பாடி சேலஞ்சில் வரலாம். ஆனா இன்னும் மோசமா போகும்போது 2 பாட்டும் சுமாரா பாடக்கூடிய போட்டியாளர்களோட உள்ள இருக்கலாம். எது நடந்தாலும் அபிஷேகோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறதான் இப்ப கேள்விக்குறி. 10வதுக்கு இந்த வாரம் ப்ரோமோல பாத்தீங்கன்னா மோக்ஷிதாவையும் தன்வியையும் தான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுலயும் தன்வி நல்லா பாடும்போது இந்த வாரம் உனக்கான கேட் ஓபன் ஆகுமாங்கிற மாதிரி எஸ்பி சரண் சொல்றாரு. ஆனா அபிஷேகாவை அப்ரிஷியேட் பண்ற மாதிரியோ அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பாடல காமிக்கிற மாதிரியோ ப்ரோமோ வரல. குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகா 2 பாட்டை பாடும்போது அதுல ஒரு பாடல அவங்க பாடிட்டு இருக்கும் போதே, இந்த ஜானர் நீ நல்லா பாடிட்டு நீ அடுத்த ஜானர் பாடு, கண்டஸ்டன் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சுட்டாராம். இது மூலயமா அபிஷேகாவை ஓரம் கட்டுறாங்களோ, தன்வி அப்புறம் சுமன்ராஜ் இந்த 2 நபர்களை ஃபைனலிஸ்ட் சேர்ல உட்கார வைக்கிறதுக்காக அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரங்கட்டப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல சீசன்ல நிறைய கோல்டன் ஷவர் வாங்கி பெஸ்ட்டா கொடுத்தவங்க அபிஷேகா. ஆனா கடந்த ஒரு சில வாரங்கள் பாத்தீங்கன்னா அபிஷேகாவை நம்ம பெரிய ஹைலைட் பண்ணி பார்க்க முடியல. போன வாரம் கூட ஸ்ரீனிவாஸ் உன்னோட குரலுக்கு இந்த பாட்டு செட் ஆகலனுங்கிற மாதிரி ஓப்பனாவே கமெண்ட் கொடுத்துட்டாரு மேடையில. இப்ப பிரச்சனை என்னன்னா, தன்வி அப்புறம் சுமன்ராஜ் இந்த 2 நபர்களை யாராவது ஒருத்தவங்க ஃபினாலிஸ்ட் சேர் வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அபிஷேகாவுக்கு இந்த வாரமும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்க போகுது. அதுலயும் ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது அபிஷேகாவுக்கு ஏமாற்றம் அடைகிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.